நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் இந்த கிராமத்தை முதலாவதாக கல்வியிலேயே அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும். பொருளாதாரம் நீண்டு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கல்வியினுடைய அபிவிருத்தி தான் முக்கியம். கல்வியினுடைய அபிவிருத்தி இல்லாத எந்த ஒரு அபிவிருத்தியும் நிலை வேறற்றது. ஆகவே எமது கிராமத்தை கல்வியை அபிவிருத்தி செய்வதன் மூலமும் இங்கே இருக்கின்ற சிறார்களினுடைய எதிர்காலத்தை சிறப்படைய செய்வதற்கு இந்த கிராமத்திலே வாழுகின்ற அன்னளவாக 7000 பொதுமக்கள், அதாவது 7000 குடிமக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கிராமத்தை நாம் கல்வியின் ஊடாகத்தான் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும். அதேபோல் இந்த வடமாகாணத்தையும் கல்வியினால் தான் நம்மால் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலே வடக்கு மாகாணமானது 4.4 வீதமாக அதனுடைய உற்பத்தி காணப்படுகின்றது. இதை எண்ணும் போது மனவேதனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வடக்கு மாகாணத்திலே கல்வியினுடைய வீழ்ச்சி தான் இதற்கெல்லாம் காரணமாக எண்ண தோன்றுகின்றது. அதே போல இந்த வடக்கு மாகாணமானது கல்வியிலேயே இலங்கையிலே மிகவும் பின்தங்கிய நிலையிலே, அதாவது 9வது இடத்திலே காணப்படுகின்றது. அதே போல போதை வசூலும் இலங்கையிலேயே இந்த வடமாகாணம் தான் உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றது. கல்வியிலே குறைந்த நிலையிலும் போதை வசூலிலே உயர்ந்த நிலையிலும் காணப்படுவதற்குரிய காரணம் பலர் வியாக்கியானம் சொல்வார்கள். போதை வசூல் உயர்ந்ததனால் தான் கல்வி வீழ்ச்சி அடைகின்றது. அவ்வாறு இல்லை. கல்வி வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாகத்தான் போதை வசூலுடைய பாவனை உயர்ந்தது. இரண்டும் நேர்மாறு விகித சமனாக காணப்படுகின்றது. இதற்கு எல்லாம் காரணம் இந்த வடமாகாண சபையிலே இருக்கின்ற உயர் அதிகாரிகள் வினைத்திறன் குன்றியவராக இருக்கின்றார்கள். அதாவது இருக்கின்ற வளங்களை சமனாக பகிர்ந்தளிக்கின்ற ஒரு திறமையற்ற அதிகாரிகளாக காணப்படுகின்றார்கள். உதாரணமாக நான் ஒரு கால்நடை வைத்தியர் என்ற வகையிலே நான் அண்மையிலே ஒரு கோழி பண்ணைக்கு சென்றேன். அங்கே இந்த பண்ணையாளர் தெரிவித்தார், வைத்தியரே, எங்களுடைய கோழி பண்ணையிலே 1000 கோழிகள் இருக்கின்றன, முட்டை கோழிகள். அங்கே 950 முட்டைகள் இடுகின்றது. ஆகவே அந்த கோழிகளுக்கு சமனாக உணவை பகிர்ந்தளித்ததன் காரணமாகத்தான் அந்த சராசரி முட்டை உற்பத்தி அதிகமாக இருக்கின்றது சொன்னார். இறுதியாக அவர் சொன்னார் என்னிடம், இங்கே வடமாகாணத்திலே இருக்கின்ற கல்விக்கு பொறுப்பான அதிகாரி கோழி பண்ணையில் கூட கடமை ஆற்றுவதற்கு லாயக்கற்றவர் என்று. ஆகவே இவ்வாறான திறமையற்ற, இலாயக்கற்ற, பொறுப்புணர்வற்ற அதிகாரிகளை நீக்கி எமது வட மாகாணமானது சிறந்த வகையிலே, ஒரு காலத்திலே இலங்கையிலே வட மாகாணம்தான் கல்வியிலே உயர்ந்து நின்றது. இலங்கை படத்திலே யாழ்ப்பாணத்தை எடுத்தால் இலங்கையின் தலை என்பார்கள். ஆனால் இது தலைகீழாக தற்போது மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி, அதாவது அதிகாரிகள், அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி நிர்வாக அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மையும் திறமையற்ற தன்மையும் தான் காரணம் என்பதை நான் இந்த தருணத்திலே உங்களுக்கு அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எமது வடக்கு மாகாணம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலேதான் சிறந்து விளங்க வேண்டும். ஏனென்றால் யுத்த காலத்திலே எமக்கு எம்மிடம் உள்ள அனைத்து சொத்துக்களையும், உறவுகளையும், சொந்தங்களையும், பந்தங்களையும் இழந்து கல்வியையும் இழந்து விட்டோம். அதை மீண்டும் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால், எமது வட மாகாணமானது சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இவ்வாறான திறமையற்றவர்களை நீக்கி நல்ல பொறுப்புணர்வுள்ள நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் மீண்டும் எமது வட மாகாணத்தினுடைய கல்வியை வளர்ச்சி அடைய செய்வதன் மூலம் எமது வடக்கு மாகாணத்தை பொருளாதாரத்திலே உயர்வடைய செய்ய முடியும் என்று கூறுகின்றேன். உண்மையிலேயே எமது வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல இடங்களிலே நேரடியாக சென்ற போது பல மாணவர்கள், அண்மையிலே ஒரு மாணவன் சொன்னான், தங்களுக்கு நமது பாடசாலையிலே விஞ்ஞான பாட ஆசிரியர் 2 வருடமாக இல்லை என்று.
என்னால் அதற்கு என்ன கூறுவதென்றே தெரியவில்லை. ஏன் நாங்கள் கேட்டால் அவர்கள் அந்த அதற்குரிய வெற்றிடங்களை நிரப்புவதில்லை. இறுதியாக பக்கத்தில் உள்ள அவனின் நண்பன் சொன்னான், வருகின்ற திருவிழாவிலே கோயிலுக்கு நேர்த்தி வச்சு தூக்கு காவடி எடுத்தால்தான் எமக்கு ஆசிரியர் வருவார் என்று நான் நினைக்கின்றேன். அவ்வாறு நடந்தால்தான் கொடுப்பார்கள் என்று 13ஆம் திருத்தச் சட்டத்திலே, கல்வியினுடைய நியதி சட்டத்திலே பல்வேறுபட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே வெற்றிடமாக உள்ள ஆசிரியர் வெற்றிடமாக உள்ள பாடசாலைகளுக்கு கென்ட்ராக்ட் பேசிஸிலே ஆசிரியர்களை நியமிக்க முடியும். ஆனால் அவ்வாறு நியமிக்கவில்லை. இதனுடைய காரணம் பல்வேறுபட்ட சந்தேகங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. ஒரு இனம் அதனுடைய கலாச்சாரம் நிலைத்து நீண்டு நிலைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்விதான் அவருக்கு ஒரே ஒரு தக்க வைக்கக்கூடிய இருப்பிடமாகும். அந்த கல்வியே கேள்விக்குறியானால் இந்த இனத்தினுடைய அடையாளம் மற்று போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் காலத்திலே எமது ஜனாதிபதியினுடைய நேரடி பார்வையிலே, நேரடி வழிகாட்டலின் கீழேயும் வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இவ்வாறான திறமையற்ற அதிகாரிகளை நீக்கி நல்ல அதிகாரிகளை எமது மாணவ செல்வங்களுக்கு வழங்கி வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியை உயர்த்துவோம் என்று கூறி எழுதி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.